கோயம்புத்தூரை சேர்ந்த நம்முடைய கிளைண்ட், நம்முடைய கஸ்டமர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் அந்த ஃபங்க்ஷனில் பிரியாணி பண்ணுறதை வீடியோ எடுத்து அடிச்சிருந்தார். சரி, நம்ம யூடியூப் சேனலில் பிரியாணி பண்ணுறதை பற்றி வீடியோ போடல, அதனால் நம்ம கஸ்டமர் அடித்ததே போட்டுடலான்னு முடிவு பண்ணி போட்டிருக்கேன். கட்டிங் எல்லாம் மிஷின்லேயே பண்ணிக்கிறாங்க. முன்ன மாதிரி மேனுவலே இல்லை, எல்லாம் மிஷின்லேயே. தக்காளி, வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மிஷின்லேருந்து பண்ணிக்கிறாங்க. மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிஷின்லவே எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ப்ராசஸை. எப்படி அப்படின்னா, முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு, அந்த அண்டாவில் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சிக்கனை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு நல்லா பாயில் ஆன பிறகு தேவையான அளவு மசாலானா நல்லா பாயில் ஆன பிறகு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதில் அரிசியை கொட்டி தம் வச்சுக்கிறாங்க. ஸோ முதல்ல மசாலாலாம் ப்ராப்பராக கிண்டி வச்சுட்டு, மசாலாலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, சிக்கன் அல்லது மட்டன் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு தேவையான நீர் ஊற்றிட்டு அரிசியை கொட்டிட்டு தம் வச்சுட்டாவே பிரியாணி ரெடி ஆகிடுது. பார்க்கும் போதே ஒரு நல்ல ஃபீல், ஒரு நல்ல வாசனையான ஒரு ஃபீல் வருது. கிட்டத்தட்ட 20 அண்டா மேலே அன்றைக்கி பிரியாணி பண்ணாங்க. தேவையான எல்லாமே வந்து ஒன்றில் சிக்கன் பிரியாணி, ஒன்றில் மட்டன் பிரியாணி, பார்க்க ரொம்ப தனியாக காடை ஃப்ரை, அதுவும் விறகடுப்பில் ஃப்ரை கிராமத்து முறையில் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. இது வந்து நெய் வந்து நிறையவே ஆட் பண்ணுறாங்க. நெய் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரியாணி தம் வச்ச பிறகு ரெடியானதும் அதை எடுத்துகிட்டு தேவையான அளவு பிளேட்டில் வச்சு எல்லாருக்குமே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா, ஃபீஸை தனியாக செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி பண்ணி எடுத்ததும் ஃபீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபிஷ் ஃப்ரை, 65 இது போன்ற சைட் டிஷ்ஷிங்கில் சர்வ் பண்ணுறதுல பெருசாக யாருக்குமே பிரச்சனை வர மாட்டேதான். ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன ஸ்லைஸாக தனித்தனி ஃபீஸாக இருக்கிறதால, அது 65 இருந்தாலும் சரி, ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு, அதாவது அந்த பிரியாணி கேட்டரிங் சர்வீஸ்க்கு வருவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனையாகவே தெரியலையா. ஆனால் பிரியாணி ப்ளஸ் பிரியாணியில் இருக்கிற ஃபீஸை தனித்தனியாக பிரித்து வைக்கும் போது தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக தரணும். சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு கம்மியாகவும் இருந்தால் வரவங்க கோச்சிக்குவாங்க. அதனால் அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தனியாக ஃபஸ்ட்டு சாதத்தை, அதாவது பிரியாணி ரைஸை தனியாக கூட்டிட்டு ஃபீஸை தனியாக செக்ரிகேட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கு பிறகு அதனுடைய அடிஷ்னலாக தரக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாத்தையும் தனியாக ரெடி பண்ணிவிட்டு எல்லா கெஸ்ட்டுக்குமே நல்லபடியாக அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ நம்முடைய கஸ்டமருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அவரோட வீட்டில் நடந்த அந்த ஃபங்க்ஷன் வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம கஸ்டமரில் பெரும்பாலானோர் நான்வெஜ் பிரியர்கள். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி நண்பர்களே. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் பண்ணாலும் சரி, அல்லது மற்ற கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணி பண்ணாலும் சரி, இந்த விறகடுப்பு டேஸ்ட்டுக்கு எந்த ஃபுட்டுமே வராதான். அதாவது நீங்கள் விறகில் சமைக்கும் போது, பெரிய பெரிய பாத்திரத்தில் விறகில் சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், கேஸ் ஸ்டவ்வில் சின்னதாக ஒரு பாத்திரம், நம்ம ஒரு 5 பேருக்கு மட்டும், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் சாதம் பண்ணுவோம், கிரேவி பண்ணுவோம், வெஜ் பிரியாணி பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனால் விறகடுப்பில் மோஸ்ட்லி இப்போ பண்ணுறதில்ல. ஆனால் வில்லேஜ் சைட்லலாம் இப்போவும் விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. விறகடுப்பில் பண்ணுற மாதிரி ஒரு பிரியாணி டேஸ்ட் வேறு எதுக்குமே வராதான். அதனால தான் பாய் வீட்டு பிரியாணிங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பாய்ங்க வீட்டில் மட்டும்தான் இந்த ஏலக்காய், லவங்கம், பூப்பட்டை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக சேர்ப்பாங்களாம். அதுதான் பாய் வீட்டு கல்யாணத்தினுடைய
பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனுடைய அர்த்தமாக. அவங்க செய்கிறது மாதிரி வேறு யாராலும் பிரியாணி செய்ய முடியாததுக்கு மிக முக்கிய காரணம்